அம்மா, மது கொஞ்சம் கூட இல்லம்மா. ஐயோ, இப்ப என்ன செய்வது? எல்லா பாத்திரங்களையும் பார்த்தாயா? எல்லா பாத்திரங்களையும் பார்த்தம்மா, ஒரு துளி கூட பாக்கி இல்ல. தெய்வமே, சங்கடமான நிலை. அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் 2 பந்திக்கு இருப்பார்களே. மகனே, இங்கே மதுரசம் தீர்ந்து விட்டதாம். மிகவும் வேதனைப்படுகிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ மனம் வைத்தால். இன்னும் வேலை வரவில்லை. அப்படி சொல்லலாமா? விருந்தினர் இன்னும் வர இருக்கிறார். தெய்வமே, நீதான் வழி செய்ய வேண்டும். சரி, காலி பாத்திரங்களில் நீர் நிரப்பச் சொல்லுங்கள். ராயப்பா, பிலவேந்திரா, என் பின்னே வாருங்கள். இனி மீன்களை அல்ல, மனிதரை சேகரிப்போராக்குகிறேன் உங்களை. என்னோடு வாருங்கள். சொர்க்கத்தை எங்கெல்லாமோ தேடுகிறார்கள், வாழத் தெரியாதவர்கள். ஆட்சிமிக்க அரியாசனத்தை, மகிமை மிக்க மகுடத்தை களங்கப்படுத்தித்த கயவனே, உன் அண்ணனின் மனைவி அல்லவா இதோ நிற்கும் எரோதியா? இவள் பொருட்டுத்தானே உன் உடன் பிறந்தாரையே நீ சிறையிலைத்தாய். இதுவா தர்மம்? இதுவா அறிவுடைமை? இதுவா அரச நீதி? காம வெறியால் ரத்த பாசத்தையே அறுத்திட்ட மிருகமே, உனக்கு வரப்போகும் தண்டனையை நீ அருந்தாயில்லை. உன் மீது கடவுளின் கோபம் தீயென கொதித்தடும் நாள் வரப்போகிறது. அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த வஞ்சகையை உதறி தள்ளிவிட்டு நீ கைப்பிடித்த மனைவியிடம் நீ செய்த தவறுக்காக அவள் கால் பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். பெரிய ஞானி, அசுத்தமான உன் வாயால் மனம் போனபடியெல்லாம் பேசாதே. ஆணாக பிறந்தால் மட்டும் போதாது, வல்லமை வேண்டும். இந்த காட்டான் நிந்தனை பேசுகின்றான், உங்கள் காதுகளில் விழவில்லை? பெண்களிடம் வீரம் பேசும் மாவீரரே, எங்கே இவனை கைது செய்யுங்கள். இவனை இவனை இவ்வளவுதானா மன்னரின் வீரம்? வேண்டாம், பட்டத்து ராணி என்ற முறையில் நானே செய்ய போகிறேன். ராணியா? ராணி காமவெறி தலைக்கேறி பிற ஆடவர்களை தேடி அரச வட்டாரத்தில் அலைந்து திரிகின்ற குடிகேடி நீயா யுதய நாட்டு ராணி? உங்கள் முன்னிலையில் இந்த கசடன் என்னை கொன்றால் கூட நீங்கள் அசைய மாட்டீர்கள். அதற்கு உண்மையான அன்பு வேண்டும். அதில்லாத ஒருவருடன் வாழ்வதை விட. கண்ணை ரோதியா, நீ கண்ணீர் வடிக்காதே. உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். என்றால் இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள். யாரெங்கே? இவனை பிடித்து சிறையிடுங்கள். அரசை அவமதித்தால் அதன் விளைவு என்னவென்று உணர்ந்தாயா? அரசனாகட்டும், அவன் அவையாகட்டும், யுத்த களமாகட்டும், ரத்த காடாகட்டும், கட்டி முனையாகட்டும், இரும்பு செங்கலின் பிணைப்பாகட்டும், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கடவுள் வழி நடவுங்கள் என்ற குரல் ஓயாது கேட்கும். அக்னி குண்டத்திலும் பாவ அந்தகாரத்தின் பாதாள குழியிலும் அந்த நீதியின் குரல் ஓங்கியே ஒலிக்கும்.
குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமே. நீங்கள் ஒரு யூதர். யூதர்கள் சமாரியராகி எங்களிடம் தண்ணீர் கூட வாங்கி பருகுவதில்லையே. குடித்தால் மீண்டும் தாகமெடுக்கும் தண்ணீரில் கூட மனிதன் பேதம் காட்டுகின்றான். ஆனால் ஒரு காலம் தாகமெடுக்கா தண்ணீரை அவன் தேடுவதே இல்லை. தாகமே எடுக்கா தண்ணீர் அது எங்கே கிடைக்கும்? நானே அதை தர முடியும். நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நான் கேட்பதற்கு பதிலாக நீயே என்னிடம் கேட்டிருப்பாய். அப்படியானால் தயவு செய்து அதை எனக்கும் கொடுங்கள். நீ உன் கணவனை அழைத்து வா. ஐயோ, எனக்கு கணவனே கிடையாது. ஒன்றல்ல, உனக்கு கணவர் 5 இருந்தனர். இப்போது இருப்பவனும் உனக்கு கணவன் அல்லவே. ஐயா, நீர் சாதாரண மனிதர் அல்ல, எல்லாம் அறிந்தவர், அருள் வாக்கினர். மெசியா என்ற கிறிஸ்து வருவார், அவர் அருள்மொழி பேசுவார் என்று கேட்டதும். உன்னுடன் பேசிய நான் தான் அந்த மெசியா. மெசியா, மெசியா. யார்? அந்திப்பாஸ். என்ன வேண்டும் உனக்கு? தங்களுக்கு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, மகேஸ்வரிடம். ஒருவன் மற்றொருவனுக்கு கேடு செய்யும் போது அவனை தண்டிப்பது ஆண்டவன். மதிகட்டு போன மன்னவன் இதை உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேடு. பரிகாரம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து தங்களை தப்புவிக்க. துன்மார்க்கா, பெண்ணிடம் கருத்திடம் அறிவிடந்து அறமிடந்து நெறியிடந்து மகுடத்தின் மாண்பிடந்து ஒரு காமாந்தகாரியின் மோகச்சிறையிலே கட்டுண்டு கிடக்கும் நீ அற்பமாம் இந்த கற்சிறைக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கும் என்னை தப்பி வர சொல்கிறாய். உன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவன் என்னை காப்பாற்றிக் கொள்ள சொல்கிறாய். நன்று நன்று, மிக மிக நன்று. என்னை காப்பாற்றிக் கொள்ள வழி சொல்வதற்கட்டும். பால்களை சுட்டரிக்கும் பரவலின் கோபத்தில் இருந்து முதலில் உன்னை காப்பாற்று. அறவழி நடந்து மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய அரசனை அகரம பாதையில் நடப்பதென்றால் அதற்கு ஆண்டவன் தண்டனை. ஐயோ, கொடூரம், மிக கொடூரம். அந்த கொடூரத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். இறைவனது நல்லுறவை அறுத்தறியும் விபச்சாரியின் நச்சுறவை வெட்டி எறிந்து விடு. அவளது காமப்படியில் இருந்து விடுபடு. போ. ஏரோதியாளின் வஞ்சம் அதிகரிக்கும் முன் தாங்கள் தப்பிக்காவிடில் அவள் மீண்டும் தங்களை துன்புறுத்துவாள். என்ன தீங்கிழைத்து விடுவாள் அந்த தீயவள்? தீராத சிறைவாசமா இல்லை சிரச்சேதமா? அதர்மத்தின் மீது போர் தொடுத்துள்ள என்னை சிறைச்சாலை என்ன செய்யும்? சிரச்சேதம் தான் என்ன செய்யும்? அந்த கொடியவளை நீ விரட்டி அடிக்கும் வரை, நீ நல்வழி திரும்பும் வரை இந்த இடத்தை விட்டு நான் அகலவே மாட்டேன். யோவான், அடுத்த ஒரு முறை நீ இதை பற்றி பேசவே வேண்டும். போ. ஆன்மீக எளிமையுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடைய. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். சாந்த குணசீலர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களின் உரிமையாகும். நீதி காக்க பசிதாகத்துக்கு ஆளாகின்றவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் மனநிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேருடையோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய மனம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். சமாதானம் செய்வோர் பேருடையோர், ஏனெனில் அவர்கள் இறைவனின் மக்கள் எனப்படுவர். சத்தியத்துக்காக துன்புறுவோர் பேருடையோர், ஏனெனில் இறைவனது அரசில் அவர்கள் இடம் பெறுவர். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத்து தந்தையாம் இறைவன் அவற்றையும் பேணி பாதுகாக்கின்றார். உங்களை வருத்துபவரை வெறுக்கலாகாது என்பது மட்டுமல்ல, உங்களை இடது கன்னத்தில் அடித்தால் வலது கன்னத்தையும் காட்டுங்கள். அவதியுறுவோரே, பாரம் சுமப்பவரே,
நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அகப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். உன் கண்கள் உனக்கு கேடாக இருந்தால் அவற்றை பிடுங்கி எறியவும், உனது பாபத்துக்கு காரணமாயிருந்தால் அதை வெட்டி எறியவும், உன் கரங்கள் தீயவை புரியுமாயின் அவற்றை துண்டித்து விடவும். ஏனெனில் பரிசுத்தமான ஆன்மாவை விட உயர்ந்ததல்ல உடல். உங்கள் கண்ணில் ஒரு உத்தரமே இருக்கும் போது அடுத்தவன் கண்களிலே இருக்கும் துரும்பை காண்பானே, அதை எடுத்து விடுகிறேன் என்று அவனிடம் சொல்லுவானே. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே பிறருக்கும் நீங்கள் செய்திட வேண்டும். என்றுமே அடுத்தவர் மீது குற்றம் குறை காணாதீர்கள், ஏனெனில் உங்கள் மீதும் குற்றம் குறை காணப்படும். மற்றவர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் குற்றங்களை மகேசன் மன்னிப்பார்.
சலோமி, உனது அற்புதமான ஆட்டத்திற்கு நாம் தக்க பரிசு தர வேண்டும். என்ன வேண்டும்? கேள். சும்மா கேளம்மா. என்ன கடும் ஆலோசனை! என்ன வேண்டும்? எனது ராஜ்யத்தில் பாதி தருகிறேன். வேண்டாம். பின்னர் ஒரு வெள்ளித்தட்டில். வெள்ளித்தட்டில் பொற்காசுகளோ? இல்லை, சொல்ல. காராகிரகத்தில் கிடக்கும் ஸ்நாபகரின் தலை. ஸ்நாபகருடைய தலையா? ஆமாம். தங்களையும் என்னையும் நிந்தித்து தூற்றிய ஒரு ராஜ துரோகியை வதைத்து நீதி வழங்கும் மார்க்கம் தானே அவள் கேட்பது. பெரியோரே, மகாராஜாவின் வாக்குறுதியை நீங்களும் தான் கேட்டீர்கள். ஒரு அரசன் கொடுத்த வாக்கை அவமதித்தால் அது யுதேயா சிம்மாசனத்துக்கே களங்கம். வாக்குறுதி? நான் கொடுத்த வாக்குறுதி அட்டியின்றி நிறைவேறும். ஆணை பிரபு, சிறைச்சாலையில் கிடக்கும் ஸ்நாபகனுடைய சிரசை வெட்டி ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து சலோமிக்கு கொடு. காரியம் அத்துமீறி போச்சு. அந்த ஸ்நாபகன் ஒரு தெய்வ. உங்கள் விமர்சனம் தேவையில்லை. அவன் தெய்வ பிறவியாம். ஏங்க, பிரச்சனையுடைய ஆழம் அறிந்து நீ பேச வேண்டும். அந்த ஸ்நாபகன் மன்னரை மட்டுமா அவமானப்படுத்தினா அவரது பட்டு மகிழ்ச்சியும் சேர்த்துத்தானே. இப்போதுதான் எனக்கு விஷயமே விளக்கமா புரியுது. எனவே அந்த ஸ்நாபகனுடைய அவன் அப்பனுடைய அப்பனுக்கு அப்பனுடைய தலையும் வரணும். ஸ்நாபகன், ஸ்நாபகன், என்னை வதைக்காதே, என்னை வதைக்காதே. ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த பயம்? நாசக்காரி, நீயும் உன் மகளும் இதை எடுத்து தூங்குங்கள். பேயே, போய்விடு. யாரெங்கே? அரசே, இவளையும் இவள் மகளையும் இந்த நாட்டை விட்டே துரைத்து விடுங்கள். கொண்டு போங்கள். நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகள், வெளியே ஆடம்பரமும் உள்ளே அழுக்கும் நிறைந்தவர், புன்புழுக்கள் நிரம்பியவர். இயேசுவே, இந்த பாவியை கண் பார்க்க வேண்டும். மகனே, நலம் பெறுவாயாக. அதிசயமா இல்ல? இயேசுவே, ஓய்வு நாளான இன்று நோயாளிகளை சுகப்படுத்துவது சட்டவிரோதம். ஏனையா மௌனம் சாதிக்கிறீர்? ஓய்வு நாட்களில் தீமை செய்வதை விட எவ்வளவோ உத்தமம் நன்மை புரிவது. குருநாதா, தொடர்ந்து பல நாட்கள் உங்கள் ஞான மொழிகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் எல்லோரும் பசியோடு இருக்கிறார். உங்களிடம் என்ன உணவு இருக்கிறது? எங்களிடம் இல்லை. அந்த பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. கொண்டு வரட்டும். இந்த முந்திரிச்சாரிலோ எந்தன் புன்னகை பூவிலோ
வெறி புடிச்சு போய் நிக்கிறீங்க? மிடுக்குள்ளவ படக்குன்னு கொத்திக்கிட்டு போயிட்டான். மரியாதையா நேரத்தை வீணாக்காம வீடு போய் சேருங்க. போற போக்குல ஒரு உபகாரம் பண்ணிட்டு போங்களேன். யாராவது இங்க வரதா இருந்தா வேண்டாம், கதவு சாத்தியாச்சு, பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு போங்க. ஆமா ஆமா, கதை அப்படிதான். போங்க 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 போங்க. நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? ஸ்நாபகர் என்றும் சிலர் எலியாஸ் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் சொல்லுகிறார்கள் குருவே. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் மெசியா, தேவதேவனின் திருமகன். யோனாவின் மகன் சிமியோனி, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் இதனை நீ அறிந்தது மனித வல்லமையால் என்று வானகத்தேயுள்ள என் தந்தை அருளார். ராயப்பன் என்ற உன் பெயர் பாறை என்பதாகும். இந்த பாறையின் மீது என் திருச்சபையை எழுப்புவேன். வானகத்தின் திறவுகோலை உனக்கு அளிப்பேன். மண்ணகத்தில் நீ எதையெல்லாம் கட்டுவாயோ அவையெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும். மண்ணகத்தில் எதையெல்லாம் அவிழ்ப்பாயோ அவையெல்லாம் அங்கு அவிழ்க்கப்படும். ஈசருக்கு கப்பம் கட்டுவது சரியா அல்லவா என்று அவனிடம் கேட்கும் போது சரி என்று சொன்னால் யூத மக்களின் எதிரி என்று அவனை பழிக்கலாம். தவறு என்று சொன்னால் ராஜத்ரோக குற்றம் சுமத்தி ரோமாபுரியின் எதிரி என்று பிடிக்கலாம். இந்த பரீட்சையில் நிச்சயம் அவன் திணறி போவான். ஏனையா, சீசருக்கு கப்பம் கட்டுவது சரியா தவறா? என்னை பரீட்சிக்கிறீர்களா? கப்பம் கட்டும் நாணயம் ஒன்றை எடுங்கள். இதோ. இந்த உருவம் யாருடையது? சீசருடையது. சீசருக்குரியதை சீசருக்கும் இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கொடுங்கள். தேவதூஷணம், தேவதூஷணம். பாவத்தை மன்னிக்க தெய்வத்தை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஐயனே, 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 குருடனான இந்த பாவியின் மீதும் கருணை காட்டுங்கள். உனது கண்கள் பார்வை பெறட்டும். கர்த்தாவே, ரட்சகனே, ரட்சகனே, கர்த்தாவே, ஆத்மாவின் நேசனே, ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவாம் பேரமுதே. இறைவனை வழிபடும் திருக்கோயில், என் தந்தையின் புனித ஆலயம். வியாபார சந்தை அல்ல, கள்வரின் குகையும் அல்ல. போங்கள், ஒருவருமே இருக்கக்கூடாது. போங்கள். இவனுடைய அட்டகாசத்தை நாம் ஒழிக்க வேண்டும். ஐயனே, சாபத்தினமாக இந்து கூட லிகிதமா? மாபாவி, உன்னுடைய பாவச் செயலுக்கு உடனே ஆலயம் சென்று மண்டியிட்டு இறைவன் மன்னிப்பு கேள். ஜனாதரன் சங்க அங்கத்தினர் அனுப்பியது. என்ன, தலைமைச் சங்கம் அனுப்பியதா? அப்படியெனில் அது எனக்கு முன்னமே சொல்ல வேண்டாமா? அவரில் 2 பேரை மட்டும் நாம் அழைத்ததாக சொல். அப்போ தேவாலயத்தில் பிராயச்சித்தம் செய்வது எப்போது அவசியமில்லை. இது ஒரு தனிப்பட்ட காரியமானதால் ஓய்வு நாளை அலட்சியம் செய்ததாக நாம் கருதவில்லை. பிதா பிதாக்களின் தேவன் வாழ்த்தப்படுவாராக. வேத கீதங்களும் அவனை போற்றட்டும். ஓய்வு நாளான இன்று தினம் பேசுதற்குரிய அத்தனை முக்கிய பிரச்சனை, அந்த இயேசு இந்த தேவாலயத்தில் நுழைந்து வியாபாரிகளை அடித்து விரட்டியும் புரோகிதர்களையும் மற்றவர்களையும் அவமதித்தும் அவனது சில நூதன வேதாந்தங்களை பிரச்சாரம் செய்துள்ளான். என்ன, ஒரு தச்சனுடைய மகனுக்கு அத்தனை துணிச்சலா? தேவாலயத்தில் அனாச்சாரங்கள் நடப்பதாயின் அதற்கான அதிகாரம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அது நமக்கே உரியது, புரோகிதராகிய நாம். ஆகட்டும்,
கைப்பா சரிவாரா? நாங்கள் எல்லாம் விவரமாக சொன்னோம். ஆனால் அவ்விடத்து அபிப்பிராயத்தை அறிந்திட வேண்டும் என அவரும் ஆவல் கொண்டிருக்கிறார். எதுவும் செய்யும் பரிபூர்ண அதிகாரம் அவருக்கு உண்டல்லவா? கபடமாக வேஷமிட்டு மக்களிடையே கிளர்ச்சி ஏற்படுத்தும் அந்த துரோகியை கல்லாரடித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை ஆராதித்து பூஜிக்காத நாமெல்லாம் பிசாசின் சந்ததிகளா? தேவதூஷணம், தேவதூஷணம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமெல்லாம் பிசாசின் சந்ததிகளா? தேவதூஷணம், தேவதூஷணம் சொல்ல வேண்டுமே. அவனை ஒழித்து கட்ட எண்ணி தேவாலய பணிக்காக அங்கிருந்த கற்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அவன் மீது பாய்ந்து சாடினோம். என்ன ஆயிற்று? என்ன ஆகும்? அவன் அந்த ஜனக்கூட்டத்திற்கிடையில் மறைந்து விட்டான். நல்லதொரு வாய்ப்பு வீடாகிவிட்டது. இருக்கட்டும், காலத்தோடு அவன் செல்வாக்கு அதிகம் வளர்ந்து வருகிறது. நாளை தினமே சங்கத்தை கூட்டி உடனே வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கு சிந்திக்க வேண்டும். கைபாஸ் தலைவராக இருக்கட்டும். அவர் வழியாக ரோமாபுரி ஸ்தானிகராகிய பிளாத்தினுடைய ஆதரவையும் நாம் பெறலாம். அற்புத செயல்களாலும் மற்றும் பலவிதங்களிலும் மக்கள் ஆதரவை பெற்றுள்ள அவனை பிடிக்கும் போது மக்கள் எதிர்ப்பு ஏற்பட்டு விட்டார். அப்படி மக்கள் எழுந்து கிளர்ச்சி செய்தால் அவர்களை அடித்து ஒழிக்க சைன்யங்கள் உதவியை பணம் கொடுத்து நாம் பெறலாம். வேண்டுமாயின் ஏரோதினுடைய ஆதரவையும் நாம் நாட வேண்டும். தேவாலயத்தில் குவிந்துள்ள பணம் இந்த நல்ல காரியத்துக்கு கை நிறைய செலவு செய்யலாம். ஆமாம், கை நிறைய செலவு செய்யலாமே, வீணாக குவிந்து கிடக்கிறது. இந்த ஓய்வு தினமாயிற்று, யோசனைகள் கூட செய்யக்கூடாது. எல்லாம் நாளை. நாம் புனித நாளை அலட்சியம் செய்வதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கலாம். யாரவன் அந்த வெறியனை பற்றி பாடுவது? அது குருடனாக இருந்த மற்றொரு வெறியன். யாரெங்கே? அடியேன். நமது அரண்மனையை அவமதித்து பாட்டு பாடுகின்ற அந்த வீணனை பிடித்துக் கொண்டு வா. பிரார்த்தனை செய்வோம். ஏனடா, இது யாருடைய அரண்மனை தெரியுமா? அது தெரிஞ்சுதான் அந்த பக்கம் வந்தேன். வெறியா? மரியாதையா பேசுறா? இதுதான் உங்க மரியாதையா? அப்ப உங்களையே வெறியன்னு சொல்லட்டுமா? நாயே. அப்ப வெறியல்ல நாய். அப்ப வெறி நாய்னு சொல்லட்டுமா? என்னடா, நீ யாரை குறித்து பாடினாய்? அதை இங்கே பாடட்டுமா? பாட்டும் கூத்தும் ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. உனக்கு பார்வை வந்தது எப்படி? இயேசு பிரான் என் கண்களை தொட்டார். அந்த க்ஷணமே எனக்கு பார்வை வந்துச்சு. அவன் இப்போது எங்கே இருக்கிறான்? யாருக்கு தெரியும்? அவர் எங்கெல்லாமோ சுத்தி வர்றாரு. எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்துறாரு. குருடங்க, குஷ்டரோகிங்க, தளிர்வாதங்க, முடவங்க, தலைக்கோளாறுக்காரங்க. ஐயா, உங்கள யாருக்காவது கோளாறு உண்டுன்னா அந்த மகான் கிட்ட போங்க. யாருக்குடா கோளாறு? உன்னிடம் கேட்பதற்கு மாத்திரம் பதில் சொன்னால் போதும். கேட்டுக்க. திருமேனி கேட்டதுக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும். அதிகம் பேசாதே. ஆமா. உனக்கு பார்வை வந்தது எப்படி? அற்புதம். அவன் உன்னை என்ன செய்தான்? தொட்டார். அப்போ நீ விவரமாக சொல்ல மாட்டாய். சொல்றனே. நீங்களும் அவர்கிட்ட சீடர்களாகவா? என்ன சொன்ன? உன்னை போலுள்ள மடையர்கள் தான் அந்த தச்சன் மகனின் சீடர்களாக வேண்டும். நீ இந்த அரண்மனையை அலட்சியப்படுத்தி பாடியதற்கு மகாபிரபு சொல்வது போல் சொல்லியாக வேண்டும். மண்டியேறான். நான் இங்கே வந்து இந்த அரண்மனையை அலட்சியப்படுத்தி பாட்டு பாடியதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் என்றே பிடிச்சு வெளியே தள்ளி. மடையில பிடிச்சு வெளியே தள்ளு. யாரெங்கே? இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. கண் முன்னே படக்கூடாது. கண் முன்னே படக்கூடாது.